கதை மரகதவாசல் ரகசியம். பண்டைய சோழ நாட்டில் மரகதவாசல் என்ற ஒரு ரகசிய கோயில் இருந்தது. அந்த கோயில் கதவு பல நூற்றாண்டுகளாக மூடியே இருந்தது. அதை திறக்க ஒரே ஒரு நிபந்தனை இருந்தது. அவசரமில்லாத மனமும் நிலையான பொறுமையும் கொண்டவன் மட்டுமே இதை திறக்க முடியும். பல வீரர்கள், அரச குமாரர்கள் முயன்றும் தோல்வியடைந்தனர். ஒரு நாள் சாதாரணமான ஒரு இளைஞன் அறிவழி அந்த வாசலை திறக்க முடிவு செய்தான். அவன் வலிமையோ செல்வமோ இல்லாதவன். ஆனால் அவனிடம் இருந்தது அசைக்க முடியாத பொறுமை. கோயிலின் முன் ஒரு முதிய சித்தர் தோன்றினார். இந்த வாசல் உடனே திறக்காது. நீ தினமும் வந்து காத்திருக்க வேண்டும். எந்த நாள் திறக்கும் என்று நான் கூட சொல்ல மாட்டேன் என்றார். நாட்கள் கடந்தன. முதல் நாள் எதுவும் இல்லை. முதல் மாதம் அமைதியே. முதல் ஆண்டு இன்னும் மாற்றமில்லை. அறிவழியின் நண்பர்கள் கேலி செய்தார்கள். இது ஒரு மாயை, ஏமாந்திடாதே. ஆனால் அவன் அமைதியாக சொன்னான், நேரம்தான் பதில் சொல்லும். சோதனைகள் வந்தன. மழை, வெயில், பசி, தனிமை எல்லாம் அவனை சோதித்தன. ஒரு நாள் அவன் மிகவும் சோர்ந்து கோபத்தில் வாசலை அடித்தான். அந்த நேரம் சித்தர் மீண்டும் தோன்றினார். அவசரம் கோபத்தை உருவாக்கும், கோபம் வாய்ப்பை அழிக்கும். அந்த வார்த்தைகள் அவன் மனதை மாற்றின. மாற்றம் தொடங்கியது. அறிவழி இனி வாசலை மட்டும் காத்திருக்கவில்லை. அவன் அந்த இடத்தை சுத்தம் செய்தான். மலர்கள் நட்டான். வரும் மக்களுக்கு உதவ ஆரம்பித்தான். அவன் காத்திருப்பது ஒரு செயலில் நிரம்பிய பொறுமையாக மாறியது. அந்த நாள் வந்தது. 5வது ஆண்டு. ஒரு காலை. அவன் வழக்கம்போல் அமைதியாக அமர்ந்திருந்தான். திடீரென்று மரகதவாசல் மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. ஒளி பரவியது. அந்த ஒளியில் சித்தர் தோன்றி சொன்னார், நீ வாசலை திறக்கவில்லை, நீ உன் மனதை திறந்தாய். முடிவு அறிவழி அந்த கோயிலின் பாதுகாவலனாக ஆனான். அவன் கற்றுக்கொண்டது, பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல, அது நம்மை மாற்றிக்கொள்வது. கதையின் கருத்து: பொறுமையும் முயற்சியும் மன அமைதியுமே வெற்றியின் ரகசியம்.